அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வக்ஃப் திருத்த சட்டம் எப்படி இஸ்லாமிய சமுதாயத்தை பாதிக்கும் என்பதை தக்க காரணங்களோடு அறிந்து கொள்வதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு பொதுக்கூட்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தாலும் காவல்துறை அனுமதி மறுத்த காரணத்தினால் உள்ளரங்கு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த தலைப்பிற்கு போவதற்கு முன்னால் இது குறித்த ஒரு தகவலை உங்களுக்கு பதிவு செய்துவிட்டு தலைப்பிற்கு செல்லலாம் என்று நினைக்கிறேன். என்ன தகவல் என்று சொன்னால், இந்த 21ஆம் நூற்றாண்டில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தில் எந்த மாதிரி முடிவெடுத்தது அறிவுபூர்வமாக இருக்கும் என்ற ஒரு பொது அறிவு இல்லாமல் காவல்துறை என்ன செய்கிறாங்கன்னா, உங்களை அனுமதி மறுத்துறோம் அப்படிங்கிறாங்க. நீ அனுமதி மறுத்தால் உலகத்தில் ஒரு வாரத்தில் 1 லட்சம் பேர் பார்ப்பாங்க. நான் அறையில் இருந்து கொண்டு நான் லைவ் போட்டாலும் லட்சக்கணக்கான மக்கள் இந்த செய்தியை பார்ப்பார்கள். அவங்களுக்கு சென்றடையும். ரகசியமாக பார்ப்பார்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணி பார்ப்பார்கள். நீ கூட்டத்தை அனுமதி மறுத்ததுனால இந்த செய்தியை உன்னால் தடுக்க இயலுமா? எந்த காலத்தில் வாழ்றீங்க? பைத்தியக்காரத்தனமான ஒரு வேலையை செய்கிறோம் என்று கூட இந்த காவல்துறையில் படித்தவர்கள் இருக்காங்களே தவிர அறிவாளிகள் இல்லை. அறிவியினர்கள் தான் அதனுடைய அதிகாரிகளாக இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த கோவையுடைய நிகழ்ச்சி ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு. அதில் அதை விட முக்கியமான விஷயம் என்னென்று கேட்டால், காவல்துறையுடைய வேலை என்னென்று கேட்டால், இந்தியாவுடைய அரசியல் சாசனம் வழங்கி இருக்கிற அந்த உரிமையை, ஒவ்வொருவருக்கும் வழங்கியிருக்கிற உரிமையை, ஒரே ஒரு மனிதனுக்கு வழங்கியிருக்கிற உரிமையை மீட்டு தருவது, காத்து தருவது தான் அவர்களுடைய கடமை. அதுக்கு தான் அவங்க சம்பளம் வாங்குறாங்க. நம்முடைய வரிப்பணத்திலையும் அவங்களுக்கு சம்பளம் போகிறது. அப்போ காவல்துறை எதற்கு இருக்கிறாங்கன்னு கேட்டால், பேச்சுரிமைக்காகத்தான் நம்ம போராடணும் வெள்ளைக்காரனை எதிர்த்து. அந்த பேச்சுரிமை 10 பேர் இருந்தாலும் அவனுக்கு அந்த உரிமை இருக்கிறது, 100 பேர் இருந்தாலும் அவனுக்கு அந்த உரிமை இருக்கிறது. அவன் 100 பேரை எதிர்க்கிற காரணத்தினால 10 பேருக்கு தரமாட்டேன்னு சொன்னால் அது ஒரு கையாளான கேவலமான, காரி துப்ப வேண்டிய ஒரு கேவலமான செயல் என்பதை காவல்துறை உணர்ந்து கொள்ள வேண்டும். உன் கடமை என்ன? ஒரு கும்பல் மிரட்டுகிறார்கள் என்பதற்காக அனுமதி மறுக்கிறோம் என்று சொன்னால், இந்த போக்கினால் தான் ஒரு காலத்தில் கோவை சேர்ந்தது. நீ சட்டத்தை கடைப்பிடிக்காம, சட்டத்தில் என்ன உரிமை இருக்கு அதை காப்பாற்றாம, கும்பல்களுடைய மிரட்டல்களுக்கு நீங்கள் பயந்து போன காரணத்தினால தான், அல்லது விலை போன காரணத்தினால தான் கோவை சீரழிந்தது. 50 வருஷம் பின்தங்கி போனதுக்கு என்ன காரணம்? இந்த கோவையில் இருந்த கேடுகட்ட காவல்துறை தான் காரணம். அந்த தன்மையை இன்னைக்கு வரைக்கும் அந்த காவல்துறை மாறவில்லை என்பதை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு சார்பு சொல்வதாக இருந்தால், இப்போ முதல்ல நம்ம ஒரு அரங்கத்தில் தான் நம்ம ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணோம். இதுக்கு முன்னாடி அதை உங்களுக்கு நான் விளம்பரப்படுத்தலை. அதுக்கு ஏற்பாடு பண்ணி கேட்கும் பொழுது அரங்கத்தில் நடத்துவதற்கு அனுமதி இல்லை மறுத்து கொடுத்தாங்க. நல்லா விளங்கிக்கணும் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பாருங்கள். படிக்கிற உலகத்துக்கு செல்லன இவர்களை எப்படி நம்ம சந்திச்சுக்கிறோம். இவங்க என்னென்ன திருட்டு வேலை பார்க்குறாங்க, கட்ட பஞ்சாயத்தில் யாரெல்லாம் கட்டிக்கு வாங்குறாங்க, இந்த லிஸ்ட்டுகள்லாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த காவல்துறையினர் எதற்கு இந்த வேலையை செய்தாங்கன்னு அது நம்ம தனியாக பார்த்து கொள்வோம். ஆனால் இப்போ சொல்ல வேண்டிய செய்தி என்னென்னு கேட்டால், கோவை D3 போத்தனூர் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் அவர்களின் செயல்முறை ஆணை எழுத்து மூலமாக கொடுத்தது. என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு கேட்டால், முன்னிலை எம் வேல்முருகன் காவல் ஆய்வாளர் D3 போத்தனூர் கோவை மாநகர். அது போட்டு என்ன செய்கிறாங்கன்னா, போத்தனூர் காவல் சரகம் கோவை மாநகர் போத்தனூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட போத்தனூர் மெயின் ரோடு பகுதியில் உள்ள ஃபாத்திமா கனி திருமண மண்டபத்தில் வரும் 19/1/2025 தேதி 8:06 மணிக்கு தேசிய தௌஹீத் கூட்டமைப்பு சார்பாக இஸ்லாமிய மார்க்க சொற்பு நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுப்பது தொடர்பாக ஃபாத்திமா கனி மண்டபத்தில் ஏற்பாடு செஞ்சு மறுக்கிறாங்க. மண்டபத்தில் நடத்த மறுத்த எந்த ஒரு அதிகார வர்க்கமும் ஊப்பியில் கூட இருக்காது. ஊப்பியில் கூட இல்லாத ஒரு கேடுகட்டத்தனமாக இந்த கோவையில் உள்ள காவல்துறை நடந்திருக்கிறது. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், மனுதாரர்
நம்ம மனுதாரர் ஜலால் அகமது மாவட்ட செயலாளர், கோவை தௌஹீது பேரவை தௌஹீது கூட்டமைப்பு என்பவர் தேசிய தௌஹீது கூட்டமைப்பு சார்பாக இஸ்லாமிய மார்க்க சம்பந்தமான சொற்பொழிவு நிகழ்ச்சி போத்தனூர் ரோட்டில் உள்ள பாத்திமா கனி மண்டபத்தில் 18/1/2025 ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளதாகவும், இதில் தேசிய தௌஹீது கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் ஜெயனுல்லாபுதீன் கலந்து கொள்ள உள்ளதாகவும், இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதியும் பாதுகாப்பு வழங்குமாறு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக விண்ணப்பித்துள்ளார். இம்மனு தொடர்பாக விசாரணை மேற்கொண்டதில் மேற்படி நிகழ்ச்சியில் உரையாற்றும் பழமைவாதியானவர்கள் சுன்னத் ஜமாத்திற்கு எதிராக பேசுவதற்கு அதிக வாய்ப்புள்ளதாலும் இரு பிரிவினரிடையே ஏற்கனவே பகை இருப்பதாலும், அவ்வாறு சொற்பொழிவாற்றும் பட்சத்தில் சுன்னத் ஜமாத்தினர் எதிர்ப்பு தெரிவிக்க அதிக வாய்ப்புள்ளதாலும், மேலும் இந்நிகழ்ச்சிக்கு அனுமதி அளிக்கும் பட்சத்தில் தௌஹீத் ஜமாத் மற்றும் சுன்னத் ஜமாத்திற்கிடையே அடிதடி ஏற்பட்டு சட்டம் ஒழுங்கு மற்றும் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளதால் இந்த நிகழ்ச்சி நடத்த அனுமதி மறுக்கப்படுகிறது. இதனை மீறி நிகழ்ச்சி நடைபெறும் பட்சத்தில் காவல்துறையால் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. எழுத்து மூலமாக தந்திருக்காங்க. அடே, ஒருத்தன் கருத்தை ஒருத்தன் எதிர்த்தா நீ அனுமதி கொடுக்க மாட்டியா? இப்போ திமுக அதிமுக எதிர்க்கிறானே அனுமதி கொடுக்குற, அதிமுக திமுக காரன் எதிர்க்கிறான், அவனுக்கு அனுமதி கொடுக்குற? ஒரே ஒருத்தன் தான் பேசணுமா? ஒவ்வொரு கட்சிக்காரன் எதிர்ப்பான், ஒவ்வொரு கொள்கைக்காரன் இன்னொரு கொள்கைக்காரன் எதிர்ப்பான். அப்போ ஒத்த கொள்கை உள்ளவனுக்கு தான் அனுமதி கொடுக்குறியா? அப்போ என் கோவையில் இந்து மணிக்கு அனுமதி கொடுக்குற? முஸ்லீம் எதிர்க்கிறானவன் முஸ்லீம்கள் எதிர்க்கிறார்கள் என்ற காரணத்தினால இந்து அமைப்புகள் எதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லுவியா? அப்போ அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுவாங்களாம். சுன்னத் ஜமாத்துக்காரர்களை எதிர்த்து பேச வாய்ப்பு இருந்தால் உனக்கு என்ன? எதிர்த்து பேசுவது சட்டவிரோதம் வந்தால் அதுக்குரிய வழக்கப்போடு. எதிர்த்து பேசுறதுல ஏதாவது தவறான விஷயங்கள் சட்டவிரோதமான அதான் உன்னுடைய கடமையை தவிர அவங்களுடைய எதிர்ப்பு கருத்து உள்ளவங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு அனுமதி. மண்டபம்னா நம்மளை விரும்பி வரக்கூடியவங்க வருவாங்க. உதய இடம்னா கூட என் காதில் உழுகுன்னு சொல்லிடுவான். திருமண மண்டபத்தை நடத்துறதுக்கு எழுதும் பொழுது கோவை காவல்துறை சீர்கட்டு போயிருக்கிறது. கட்ட பஞ்சாயத்துக்காரரோடு கூட்டு வைத்துக் கொண்டு அவங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இப்படி ஒரு பொய்யான காரணத்தை சொல்லுது. அப்போ நாங்கள் விளங்கி கொண்டோம் கோவை நாசமாய் போய் கிடக்கிறது என்று சொல்லி. கோவையில் எந்த உயர் அதிகாரி வரைக்கும் யாருமே நமக்கு நம்பிக்கை கிடையாது. எல்லா மண்டலத்தையும் பாசனோட எல்லாம் ஒரே டயலாக் தான் என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. இதில் சொல்லக்கூடிய எந்த ஒன்றாவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய சட்டம் உங்கள் பிரச்சனை வரும்னு சொன்னால் அப்போ உங்கள் கடமை என்ன? எதுக்கு சம்பளம் வாங்குற? எதுக்கு உன்னை நியமிச்சிருக்கிறாங்க? வராத அளவுக்கு பாதுகாப்பு போடு. உன்னை பாதுகாப்பு தானே இப்போ கேட்குறோம். அப்போ அடித்தடி வர வாய்ப்பு இருக்குது. அப்போ அடித்தடி வர வாய்ப்பு இருக்குன்னு வர இடத்துல நீ தடுத்துருவியா? எங்கேயெல்லாம் அடித்தடை வருவதற்கு வாய்ப்பு இருக்கும் அங்கெல்லாம் கூட்ட கொடுக்க மாட்டீங்களா? அடித்தடை வாய்ப்பு இருக்குன்னா அரசாங்கத்துக்கு திரட்டன் பண்ணுறான்னு அர்த்தம். அரசாங்கத்தை அதிகார வர்க்கத்தை திரட்டன் பண்ணுறவங்க இருக்கிறான்னு சொன்னால் அவனுக்கு நீ பணிஞ்சு போவியா? அப்போ இப்போ காவல்துறை என்ன செய்கிறாங்கன்னா எல்லாரும் கிறுக்கனாக்குறாங்க. அனைவரையும் பைத்தியக்காரன் நினச்சிட்டு என்ன செய்கிறான்? இந்த மாதிரி ஒரு காவல்துறையில் உலகத்தில் எங்கேயுமே மண்டபத்தை நடத்துறதுக்கு குஜராத்தில் மறுக்க மாட்டான், ஊபியில் மறுக்க மாட்டான். அதனை முஸ்லீம்கள்ட்ட ஒரு சாரார் எதுக்கு எதிர்ப்பான்னு கேட்டால் காவிகள் எதிர்த்தா கூட மறுப்பான். இதோ மாற்று கருத்து உடையவங்களை இவங்க பேசுறீங்க அதனால நாங்கள் மறுக்கிறோம் அப்படின்னு சொல்வார்களே. ஆனால் இதை ஒரு காரணமாக சொன்னால் இல்லை காரி துப்பு, உலகம்னா காரி துப்புறது தான் அதில் லைவில் நான் சொல்கிறேன். இந்த செய்தி உலகம் முழுசும் போகும். தமிழக கோவை காவல்துறையை காரி துப்பாத குறையாக என்ன செய்வாங்க, மக்கள் விளைக்கிறாங்க. இப்படிமா இருப்பாங்க. ஒரு காவல்துறை அதிகாரியாக இருக்கிறவங்க பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டிருக்கிறான். எதை சொல்லி பதவி பிரமாணம் எடுத்துக்கிற? எங்களுடைய அனைவருடைய உரிமையை பாதுகாப்போம், அதுதானே உன்னுடைய பதவி பிரமாணத்துடைய அடிப்படை. உனக்கு மட்டும் கிடையாது என்று நீ சொல்வாயானால் அப்போ நீ எப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட நீங்கள் ஆட்கள் என்பதை உலகம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் என்ன செய்யணும். இதை இந்த தலைப்புக்கு முன்னாடி இதை நான் சொல்கிறேன். இதெல்லாம் நமக்கு புதுசு கிடையாது, எந்த காலத்து புதுசுலாம் கிடையாது. வளர்ந்தா நீ என்னத்தை நீ தடுத்தாலும் என்னுடைய பிரச்சாரத்தை உங்களுக்கு உலகத்தில் எவனாலும் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. சரி, அடுத்து என்ன? இந்த உக்கடத்தில் போட்டோம்னா உக்கடத்தில் பொதுக்கூட்டத்துக்கு பண்ணி பர்மிஷன் கேட்டோம். உக்கடத்தில் பர்மிஷன் கேட்கும்போது வாய் வழியாக நீ ஏற்பாடு செய்யுங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறம் எழுத்து மூலமாக கொடுத்துருக்காங்க. எழுத்து மூலமாக கொடுத்த படிச்சேன்னு சொன்னால் இந்த மாதிரி உலகத்தில் எந்த ஒரு பொதுக்கூட்டத்துக்கு எந்த ஒரு கவர்மெண்ட்லையும் பிஜேபி ஆளுகிற மாநிலத்திலையும் இப்படி ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு கண்டிஷன்லாம் படித்து என்னன்னு செய்யும். என்னடா எந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சீனாவில் வாழ்கிறோமா இந்தியாவில் தான் வாழ்கிறோமா, என்ன மாதிரி ஆட்கள் வளர்ந்துக்கிறோமா? என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் நாங்கள் உங்களுக்கு சில விஷயங்களை தந்திருக்கிறோம், சில கேள்விகள் நாங்கள் கேட்குறோம், இந்த கேள்விக்கெல்லாம் எழுத்து மூலமாக பதில் தாங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. யாரே காவல்துறை இதெல்லாம் படித்து இப்போ முந்தியெல்லாம் ஏட்டா இருந்து அப்படி வருவாங்க. இவங்கெல்லாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு வரக்கூடிய மூடர்கள் என்ன இருக்கிறாங்கன்னா கேள்வி கேட்குறான் பாருங்க. அதிகாரிகள் கேட்குற கேள்வி, கண்டன பொதுக்கூட்டத்தில் எத்தனை நபர்கள் பங்கேற்பார்கள், அதில் ஆண்கள் பெண்கள் எத்தனை பேர் பங்கேற்பார்கள்,
ஒரு கூட்டத்துக்கு எத்தனை ஆம்பளை வருவான் எத்தனை பொம்பளை வருவான் என்று எவனுக்காச்சும் சொல்லிடுமா? எவனுக்காச்சும் கேட்டிருக்கிறியா? எந்த ஒரு கூட்டத்துக்காவது உங்க பொதுக்கூட்டத்துக்கு வரக்கூடிய ஆம்பளைங்க எத்தனை பேர், பொம்பளை எத்தனை பேர் யாருக்காச்சும் கேட்டிருக்கிறியா? எங்கள்கிட்ட கேட்கிறேன். அதே மாதிரி குழந்தைகள் பங்கேற்பார்களா? ஒரு கூட்டத்தை கேட்டா குழந்தைகள் பங்கேற்பார்களான்னு கேட்கலாம். வயது முதிர்ந்த மற்றும் ஊனமுற்று பங்கேற்க வாய்ப்பு உள்ளதா அப்படி அது ஒரு கேள்வி. பெண்கள், குழந்தைகள், முதியோர் மற்றும் உடல் ஊனமுற்றோர் பங்கேற்கும் பட்சத்தில் அவர்களின் பாதுகாப்பிற்காக செய்யப்பட்டுள்ள சிறப்பு ஏற்பாடுகள் என்ன? குழந்தைகள் வந்தால் அதுக்கு என்ன சிறப்பு ஏற்பாடு? முதியோர் வந்தால் வீல் சேர் அதெல்லாம் இருக்குதா? அது மாதிரி செய்யணுமா? அதெல்லாம் இருக்குதான்னு முதல் கேள்வி என்ன செய்யறேன்னா, ஒரு கிறுக்கம் கேட்குற மாதிரி கேட்குறாங்க. இவங்க பதில் கொடுக்கலாம். ஏன் கேட்டாங்கன்னா, இது பதில் கொடுக்காதீங்க, நம்மளை பைத்தியக்காரனாக்குறாங்க அப்படின்னு சொல்லி பதில் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டோம். அப்போ இந்த கேள்வி இதே இடத்துல வின்சென்ட் ரோட் நடந்த எந்த ஒரு கூட்டத்தா நீ கேட்டுக்கிறியா? இனிமே கேட்பியா? இன்னைக்கு நாளைக்கு நடக்குது கூட்டம் செல்வபுரத்தில், அதே வின்சென்ட் ரோட்ல நடக்குது, அது கேட்டியா? எத்தனை ஆம்பளை வருவாங்க, எத்தனை பொம்பளை வருவாங்க, எத்தனை குழந்தைகள் வருவாங்க, எத்தனை முதியோர்கள் வருவாங்க, முதியோர் வருவார்களா? இது யாருக்கு எல்லாருக்கும் இது கேட்கறது இருந்தால் எனக்கு கேட்கலாம். இதுவரைக்கும் நடந்த யாரிடத்திலும் எந்த ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவதற்கும் இப்படி கேட்டது கிடையாது. பிஜேபி ஆளும் மாநிலத்திலும் கேட்டது கிடையாது. இது முதல்வர் என்ன செய்யறாரு? திராவிட மாடல் ஆட்சியில் எங்கே கோயம்புத்தூர் எப்படி கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னு கவனிச்சுக்கோங்க, தகவலுக்கு சொல்றேன். ரெண்டாவது கேள்வி, கண்டன பொதுக்கூட்டத்திற்கு வரும் பங்கேற்பாளர்கள் உங்களை ஆடியன்ஸ் சொல்றாங்க. ஆடியன்ஸ்கள் கோயம்புத்தூர் நகரத்தை சேர்ந்தவர்களா அல்லது பிற மாவட்டத்திலிருந்து வருகிறார்களா? வர்றதுலாம் கோயம்புத்தூர் ஆளுங்களா, பிற மாவட்ட ஆளுங்களா? அவர்கள் எந்தெந்த மாவட்டம் மற்றும் அவர்கள் அழைத்து வரும் பொறுப்பாளர்கள் விவரங்களை தெளிவாக குறிப்பிடுவோம். எந்தெந்த மாவட்டம் தெரியுமா? நம்ம விளம்பரம் பண்ணுவோம், அவனா வருவான். இதுக்கு ஒரு பொறுப்பாளர் போட்டு அசம்பிள் பண்ணி கூட்டிகிட்டு வர்றதுக்கு மாநாடு நடத்துகிறோம், ஒரு பொதுக்கூட்டத்தை அழைப்பு கொடுப்போம். அப்போ என்ன செய்யணும்? யார் வர்றா, யார் அழைச்சிக்கிட்டு வர்றா, யார் தலைமையில் கூட்டிகிட்டு வர்றாங்க, இந்த விவரத்தை தரவும்னு கேட்குறாரு. இப்படி இந்த பொதுக்கூட்டத்துக்காவது இந்த வின்சென்ட் ரோட்டில் நடந்த பொதுக்கூட்டத்துக்கு யாருக்காக கேட்டிருக்கிறியா? எந்த ஒரு மாநிலத்திலேயாவது யாருக்காக கேட்டிருக்காங்களா? கேட்டது கிடையாது. ரெண்டாவது கேள்வி அந்த லட்சணமாக இருக்கா. மூணாவது கண்டன பொதுக்கூட்டத்திற்கு பங்கேற்பவர்கள் எந்த மாதிரியான வாகனத்திலாம் சொல்லணுமா? அம்பாஸ்டர் இத்தனை, ஆம்புலன்ஸ் இத்தனை, அது மாதிரி ஃபியட் கார் இத்தனை, டூ வீலர் இத்தனை அப்படின்னு எந்த மாதிரியான வாகனம், எந்த மாதிரியான வாகனத்தில் எந்தெந்த வழிகள், அதே வழின்னு சொல்லணுமா? அம்பாஸ்டர் இந்த ரூட்ல வருது, அந்த இப்படி கேட்குறாங்க. நீ சிரிக்கிறே இல்லை. இந்த சிரிக்கிறதுக்குரிய கேடுகட்ட காவல்துறையாக தான் இந்த கோவை காவல்துறை இருக்குது. இது நீங்கள் இங்கே மட்டும் இல்லை, இங்கே மட்டும் கேவலப்பட மாட்டீங்க. இது சர்வதேசத்துக்கு இது மொழிபெயர்த்து ஆங்கிலத்தில் இந்தியெல்லாம் போகும். இந்த தமிழ்நாட்டில் இப்படி கேவலமான மோடியை மிஞ்சிற ஒரு கேடுகட்டவர்கள் இருக்கிறார்களான்னு அறிந்து கொள்வதற்கு தான் இது பேசுறது, வேற ஒன்றும் கிடையாது. அப்போ எந்தெந்த வழிகளில் வருகிறார்கள் அது விவரங்களை தெளிவாக இருக்குமா? 10 அம்பாசிடர் சொன்னால் பத்தாது, அது விவரமாக சொல்லணும். அம்பாசிடர் நம்பர்லாம் சொல்லணும். அதை வச்சவங்க நம்பர் போடணும் வண்டிக்கு. அப்போ எந்த வண்டியில் வர வண்டிக்கு நம்பர் என்ன, இதெல்லாம் சொல்லணுமா? இது மூணாவது கேள்வி கேட்குறான். நாலாவது கேட்குறான், கண்டன பொதுக்கூட்டம் நடக்கும் நேரம் 6:30 மணி என மனுவில் குறிப்பிட்டுள்ளது. எத்தனை மணிக்கு நிறைவு வரும்? இது கேட்கலாம். இது சூடாக கேட்பாங்க. சரி, கண்டன பொதுக்கூட்டத்தில் மனுவில் குறிப்பிட்டுள்ளவாறு தேசிய பொதுக்கூட்டமைப்பு நிறுவன தலைவர் ஜெயலலிதாவின் தவிர வேறு முக்கிய தலைவர்கள் யாரும் பங்கேற்பார்களா அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய கேள்வி தான். நம்ம அந்த கேள்விக்கு தான் சொல்லணும். இது 2 கேள்வி பதில் சொல்கிற கேள்வி இருந்தாலே கிறுக்குத்தனமான கேள்விலாம் இருக்குது. இதுக்கு மட்டும் சொல்லிட்டு விட்டீங்கன்னா அதுக்கு என்ன செய்வான்? நீங்கள் அம்பாசிடர் சொல்லவில்லை, அதனால இல்லைன்னு சொல்ல போகிறாங்க, இல்லைன்னு சொல்வதற்கு தான் அதை கேட்டிருக்கிறான் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இது ஒரு கேள்வி. அடுத்த என்னன்னு கேட்டால், கண்டன பொதுக்கூட்டத்திற்கு வருபவரின் வாகனங்களை நிறுத்துவதற்கு எந்த இடத்தை தேர்வு செய்துள்ளீர்கள்? உள்ளூரில் நடக்கிற பொதுக்கூட்டத்துக்கு என் வாகனத்துக்கு இது தேர்வு செய்யணும். மாநாடு நடத்துகிறோம், தமிழக அளவுலேருந்து பல ஊர்களில் நாங்கள் மக்களை கூப்பிட்டா வாகனத்துக்கு ஏற்பாடு செய்யணும். பொதுக்கூட்டம் நடத்துகிறவங்க விளம்பரம் பண்ணுவோம், அவங்க இண்டிவிஜுவலாக வருவாங்களே தவிர வாகனம் ஏற்பாடு, பார்க்கிங் ஏற்பாடு செய்யணுமா? அப்போ ஒவ்வொரு மீட்டிங் இந்த பார்க்கிங் ஏற்பாடு தான் நடக்குதா? இத்தனை மீட்டிங் நடக்குதா? வாகன பார்க்கிங்கிறத காட்டணுமா? எங்களுக்கு வரக்கூடிய மக்கள்லாம் இந்த இடத்தில் வாகனத்தை நிப்பாட்டுவார்கள் என்ன செய்யணுமா? அதை தேர்வு செஞ்சு காட்டணுமா? அது மட்டும் இல்லை, ஒரு யாருடைய இடத்துல பார்க்கிங் ஏற்பாடு செஞ்சுருக்கிறீங்க, அப்படி இடத்தில் உரிமையாளர் அனுமதி பெற்று விட்டீர்களா? யாருடைய இடத்தில் பார்க்கிங் இருக்கிறது, அவ்வாறெனில் அனுமதி கடிதம் பெற்றளிக்கவும். இந்த இடத்தில் இன்னாருடைய இடத்தில் நாங்கள் பார்க்கிங் ஏற்பாடு செஞ்சுருக்கோம், அவர் இந்த இடத்துல அனுமதி கொடுத்துருக்காரு என்று கேட்கணும். இது யாருக்கா கேட்டிருக்கிறியா? பொதுக்கூட்டம் கேட்குறவங்க மாநாட்டு கேட்பாங்க, மாநாடுகளை கேட்பாங்க, மாநாட்டு நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா பல ஊர்களிலிருந்து மக்கள் வருவாங்க, வாகனங்கள் நிறுத்துவதற்குரிய வசதி செய்யணுங்கிறது கடமை. சாதாரண பொதுக்கூட்டங்களுக்கு இது கிடையாது. அது ஒரு விஷயத்தை வச்சுக்கிறேன். அடுத்த என்னன்னு கேட்டால், 7 கண்டன பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தில் வேறு ஏதேனும் மத வழிபாட்டு தலங்கள் உள்ளதா? நீ தானே போலீஸ், உனக்கு தெரியாதா? மத வழிபாட்டு தலம் உள்ளதான்னு எதோ அமெரிக்காவில் அனுமதி கேட்ட மாதிரி
அமெரிக்காவில் கூட்டுறது அனுமதி கேட்ட மாதிரி அங்கே கூட ஏதாவது வழிபாட்டுத்தலம் இருக்கா நம்மகிட்ட கேட்குறாங்க. அப்படியே வழிபாட்டுத்தலம் இருக்குதா இல்லையான்னு எங்களுக்கு தெரியும், உனக்கு தான் நல்லா தெரியும். இது ஒரு கேள்வியாக கேட்பியா? அது எந்த அருகேங்கிறது என்ன கணக்கு? நீ எதை வேணாலும் அருகண்ட, நீ இப்போ ஒரு 2 கிலோமீட்டர் இருந்தாலும் அருகே இருக்குப்பேன், 20 கிலோமீட்டர் இருந்தால் அருகே இருக்குன்னு சொல்லுவேன். அருகே தூரம் எல்லாம் நீ என்ன முடிவு பண்ண போற? அப்போ வழிபாட்டுத்தலம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எங்கேயாவது நடத்த கேளுமா? பல சமுதாய மக்கள் கடந்து வாழக்கூடிய பகுதியில் அருகருக்கு வழிபாட்டுத்தலம் இருக்காதா? இந்துக்கள் கூட்டம் நடத்துற இடத்துல பள்ளிவாசல் இருக்காதா? பள்ளிவாசல் இருந்தால் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவியா? அப்போ என்னது கேட்குறாங்க? நான் ஒரு மடையன் என்பதையும் காட்டுறாங்க. இவ்வளவு கேவலமான முறையில் என்ன செய்யறாங்க? அந்த அறிவின்மையை காட்டுகிறாங்க, ஜனநாயக உரிமையை பறிக்கிறாங்க. ஜனநாயக உரிமையை பேச்சு உரிமை பறிக்கிற ஒரு காட்சியை பார்க்கணும். அதுக்கு அடுத்தது கண்டன பொதுக்கூட்டத்திற்கு புகைப்படம் வீடியோ மூலமாக ஒளிபரப்பு ஏற்பாடு செய்யப்பட்டு லைவ் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. அது வேணா சொல்லணும், லைவ் பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க. அது சொல்கிற வழக்கத்தில் உள்ளது. ஆம், எனில் அந்த பணியில் ஈடுபட்ட நிறுவனங்கள் அதன் விவரம் அவர்கள் அதற்கான உரிமம் உள்ளதா? காவல்துறை கோரும்போது கண்டன பொதுக்கூட்டத்தை பதிவு செய்யப்பட்ட வீடியோ மற்றும் புகைப்படங்களை ஒப்படைக்க வேண்டும்ங்கிறாங்க. அது எந்த நிறுவனத்துக்காக நடத்துனாங்கன்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நாங்களே கேமரா வச்சு நடத்துவோம். இது கேட்க தேவை கிடையாது. ஒளிபரப்பு பதிவு செய்கிறீங்களா லைவ் பண்ணுறீங்களான்னா ஒரு நிறுவனத்தை தான் போய் செய்யணுமா? நாங்கள் சொந்தமாக வீடியோ வைத்து சொந்தமாக நடத்தினா அதுக்கு உரிமை வாங்கணும். உங்கள்கிட்ட இல்லாத உரிமை வாங்கணுன்றதை செய்கிறாங்க, அதை கேட்குறாங்க. அதுக்கடுத்து கண்டன பொதுக்கூட்டம் நடத்தி மேடை அமைக்க திட்டம் உள்ளதா? மேடை அமைக்க திட்டம் உள்ளதா? பொதுக்கு ஆம் எனில் அதில் எத்தனை நபர்கள் அமரலாம் என்ற விவரமும் அதன் நிலைத்தன்மை சான்றிதழுடன் மேடையில் அமைப்பினை அறிவிக்கும். நம்ம மேடையோட அளவு சொல்லணும், எவ்வளோ பேர் வருவாங்கன்னு கேட்குறது, அது வரைக்கும் கேட்கலாம். சொல்கிறான கேள்வி. அதில் என்ன செய்யணும்னு கேட்டால் அது அந்த போட்டிருக்கிற மேடை இருக்குல்ல, அது என்ன தரத்தில் இருக்குது என்று சொல்லி அரசாங்க இன்ஜினியர்கிட்ட போய் கேட்டு அவர் நிலைத்தன்மை உறுதி செஞ்சு அவர் சர்டிஃபிகேட் கொடுக்கணுமா? இந்த மேடை 20 பேர் உட்காருவதை தாங்கும், 30 பேர் உட்கார்ந்து தாங்கும், சரிந்து விடாது. யார் கொடுக்கணுமா? அதுக்குரிய அதிகாரிகள் அதுக்கு ஒரு சான்றிதழ் வாங்கிட்டு போகணுமா? இப்படி எவனுக்காக கேட்டியா? எந்த ஒரு கூட்டம் நடத்துவதற்காக வேண்டிய இந்த மேடையுடைய நிலைத்தன்மைக்கு சான்றிதழ்கள், மேடை நிலைத்தன்மைன்னு கேட்பார். நாங்கள் செஞ்சிருக்கோம்னு சொல்லுவோம். அதுக்கு சான்றிதழ் கொண்டு வரணுங்கிற ஒரு விதி எங்கேயாவது கேட்டிருக்காங்களா? இவங்க கேட்குறாங்க. அதுக்கடுத்து கண்டன பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தில் இருக்கை வசதிகள் செய்யப்பட்டுள்ளதான். சேர் போடுறது அது கேட்கலாம். எவ்வளோ இருக்கை செஞ்சுருக்கலாம், எத்தனை சேர் போடுறீங்கன்னு கேட்பாங்க. இது சில இடத்துல கேட்பாங்க, சில இடத்துல கேட்க மாட்டாங்க. இது கேட்குற கேள்வி, இதுவும் பிரச்சனை இல்லை. கண்டன பொதுக்கூட்டத்திற்கு ஜெனரேட்டர் மற்றும் மின்விளக்குகள் எதனை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதா? இதுவும் கேட்கலாம், ஏற்பாடு செஞ்சுட்டு போயிடும். ஆம் எனில் அதன் திறன்தன்மை சான்றிதழ்னு விவரம் சான்றிதழ் கொடுக்கலாம். ஏன்னா அது கான்ட்ராக்ட் எடுத்திருப்பாங்கல்ல, அவங்களுடைய சான்றிதழ் வச்சிருப்பாங்க, அதை கொடுத்துடலாம். அதுக்கு அடுத்தது அப்போ கண்டன பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பவருக்கு ஏதேனும் அவசர நிலை ஏற்பட்டால் அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்க எத்தனை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளாது அது செய்யணுமா? ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டு விட்டால், ஒரு மயங்கி விழுந்துட்டா அவசர சிகிச்சை அங்கே டெம்பரவரி ஆஸ்பத்திரி வைக்கணுங்கிறாங்க. அவசர சிகிச்சை அளிக்க என்ன முன்னெச்சரிக்கை ஏற்பட்டுள்ளது? ஆம் எனில் அதன் விவரம் மற்றும் தொலைபேசி எண் அளிக்கும். மேலும் அவசர மருத்துவ சேவை வழங்கிடவும் அருகில் உள்ள சிஎம்சிக்கு எவ்வாறு கொண்டு செல்ல திட்டம் உள்ளதா? இந்த மாதிரி நோயாளி மயக்கம் போட்டுருந்தா சிஎம்சிக்கு போகிறதுக்கு எப்படி கொண்டு போவேன்? கூட கூட்டம் இருக்கும்போது அதுக்கு என்ன செய்யுது? அது பாதையெல்லாம் வச்சு விசாலமாக ரோடு போட்டு வச்சிருக்கிறியான்னு கேட்குறாங்க. எவனுக்காக கொடுக்க இடமா நீங்கள் இந்த கேள்வியை கேட்டீங்கன்னா அந்த இடத்துல எவனாவது கூட்டம் நடத்த வேணுமா? அப்போ எவனுக்கும் கேட்காத, எவன்கிட்ட கேட்க முடியாத ஒரு கேள்வி என்ன செய்கிற எங்கள்கிட்ட நீ கேட்குற. அப்போ அதன் விவரங்களை தெரிவிக்கணுமா? அதுக்கு அடுத்தது கண்டன பொதுக்கூட்டத்திற்கு வருபவர்களை கையாளுவதற்கும் மற்றும் வழிமுறைப்படுத்துவதற்கும் உங்கள் அமைப்பு சார்பாக தன்னார்வ வாலண்டியர் நியமிக்கப்பட்டுள்ளார்களா? அவர்கள் பொறுப்பு என்ன, எத்தனை நபர்கள் கேட்கலாம். இது கேட்கலாம், வாலண்டியர் எத்தனைன்னு கேட்கலாம். இதுக்கு நாங்களும் தரலாம், அது கேட்க வேண்டிய கேள்வி இருக்குது. அப்புறம் கண்டன பொதுக்கூட்டம் நடத்த முடிவு செய்துள்ள இடமானது அதிகப்படியான வாகனங்கள் செல்லும் இடமாக இருப்பதால் மக்கள் கூட்டம் நிறைந்த பகுதி இருப்பதாகவும் நாங்கள் தேர்வு செய்த இடத்தை தவிர்த்து வேறு இடத்துல ஏன் தேர்வு செய்யக்கூடாது? இது சும்மா இதுக்கு நம்மளுக்கு ஏமாந்தாங்க, வேற இடத்த சொல்லுவோம். இந்த புடகைக்கு என்ன சொல்லுவேன், வேற இடத்த சொல்லி கொடுவேன், புடகைக்கு பதில் சொல்லுவேன். வேற இடத்த முதல்ல வாகன போக்குவரத்து இடமா இருந்தா அந்த இடம் மீட்டிங் ஸ்பாட்டையும் அனுமதி கொடுத்துருக்கிறேன் இல்லையா? வாகன போக்குவரத்து இடம்னு ஒன்று தெரியாதா? தெரிஞ்சுதானே இந்த இடம் தான் மீட்டிங்குடைய இடம்னு சொல்லி ஒதுக்கிடுவாங்க சில இடத்த. சில பிரச்சனைகள் இருந்தால் பரவாயில்லை, ஏதாவது இந்த ஜனநாயக உரிமையை மதிச்சாகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இதை கண்டுக்கிற மாட்டாங்க. வாகன போக்குவரத்து இருந்தாலும் சரி, ரூட்டை மாற்றி விட்டு அந்த பக்கம் போ இந்த பக்கம் போன்னு சொல்லி அவங்க தான் வாகனத்தை சீர் பண்ணுவாங்களே தவிர வாகன போக்குவரத்துக்கு இடம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஒரு தொகுதியுடையும் ஒரு இடத்துல நடத்த முடியாது. ஊருக்கு வெளியே காட்டில் தான் போய் நடத்தணுமே தவிர ஊருக்குள்ளே எந்த இடத்துல நடத்த இயலாது. அதை ஒரு கேள்வியாக கேட்குறாங்க. அதுக்கடுத்து
கண்டன பொதுக்கூட்டம் நடத்த முடிவு செய்த இடத்தில் மாலை நேரத்தில் அதிகப்படியான வாகனங்கள் இயக்கத்தில் இருக்குமா மாலை நேரத்தில், தவிர ஆம்புலன்ஸ், தனியார் வாகனங்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களும் இயக்கத்தில் இருக்கும். ஆம்புலன்ஸும் அவசரமாக போயிட்டு இருக்கும். அதுக்கெல்லாம் உங்களுடைய கூட்டம் தடையாக இருக்குங்கிறாங்க. எனவே பொதுமக்கள் தங்கள் பொதுக்கூட்டத்தை நடத்தினால் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாக வாய்ப்பு உள்ளது. எனவே பொதுமக்கள் நலனை கருத்தில் கொண்டு தங்கள் மனுவை நிராகரிக்கக்கூடாது. அந்த இடத்துல அவசரம் ஆம்புலன்ஸ் போகிறவங்க இருப்பாங்க, காரில் போகிறவங்க இருப்பாங்க. அதையும் நாங்கள் நிராகரிக்கிறது, இதை தான் நிராகரிக்க காரணமாக இருக்கிறோம். இதை காரணமாக வைத்து உங்களுக்கு ஏன் அனுமதி இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு எப்படி நீ இது காரணம் சொல்ல போகிறேன், இதுதான் காரணமாக காட்டுவேன். நாங்கள் ஆம்புலன்ஸுக்கு ஏற்பாடுலாம் பண்ணலை. ஏன் பண்ணணும்னா யாருக்கும் பண்ணலை, அந்த இடம் மீட்டிங் ஸ்பாட் ஒதுக்கி வச்சிருக்கிறேன். எல்லாரும் அப்படி தான் நடத்துகிறான். இந்த கேள்விகள்லாம் அனைவரும் கேட்டாலும் உலக மக்கள் கேட்கணும்ல. இந்த கேள்விகளை கூட்டம் நடத்துகிற அத்தனை பேர் இந்த விதிமுறைகளை கடைபிடிச்சாங்களா, இவ்வளோ கண்டிஷன் நடத்துனீங்களா? அப்போ அந்த மற்ற நாட்கள் கூட்டம் நடத்தும் போது ஆம்புலன்ஸ்லாம் போகாதா? அப்போ அது என்ன வழி செஞ்சுன்னு கேட்கணுமா இல்லையா? அந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்குறோம். உங்களுடைய கண்டன பொதுக்கூட்டத்தில் ஏதேனும் அசம்பாவிதங்கள் நடைபெற்றால் மேற்படி நிகழ்ச்சிக்கு பொறுப்பாளர்கள் யார்? யார் ஒன்று எழுதி அனுமதி கேட்டால் அவன் தான் பொறுப்பாளர். பொறுப்பாளர் யார்? அசம்பாவிதம் ஏற்பட்டால் அசம்பாவிதத்துலாம் ஒருத்தர் பொறுப்பாளி ஆகுவான். அவனால் ஏற்பட்ட அசம்பாவிதம் தான் பொறுப்பாளி ஆவானே தவிர அதில் ஏற்பட்ட அசம்பாவிதம் 2 பேர் பிடிச்சி தாராள பண்ணிக்கிறவங்க அது நான பொறுப்பு. அசம்பாவிதங்கள் ஏற்பட்டால் அதுக்கு யார் பொறுப்புன்னு என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க. இது கேள்வி கேட்கவே கூடாது. எந்த ஒரு குற்ற செயலுக்கும் சம்மந்தப்பட்டவன் தான் பொறுப்பு. இது பொதுவாக உங்களுக்கு படித்தா நீங்கள் லாவில் இருக்கிறது. லா பிரகாரம் யார் பொறுப்பு அவனை பொறுப்பாளி ஆக்கணுமே தவிர அதை எழுதி கேட்குற ஒரு காட்சியை பார்க்கணும். அவ்வாறு பொறுப்பேற்கும் நபர்களின் பெயர் மற்றும் முகவரி தெரியப்படுத்தவும். அதே போன்று உங்களுடைய கண்டன பொதுக்கூட்டத்தில் வன்முறை நிகழ்வுகள் எதை பிளான் பண்ணி செய்வாங்க இருக்கு அப்படின்னு தெரியுது. சில ஆட்களை விட்டு எதை பிளான் பண்ணி செய்கிறது கடைசி கட்டமாக அங்கிட்டு சொல்லி வாங்கிட்டோம்னு சொன்னால் வன்முறைக்கு இவங்களே ஏற்பாடு செய்வாங்க. அப்படிதான் கேட்பாங்க. அந்த மாதிரி வன்முறை நிகழ்வுகள் மற்றும் குற்றச்செயல்கள் எதுவும் நடைபெறாமல் தவிர்க்க பொது அமைதியை பேரிட வேண்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை உங்கள் மனிதனை நிராகரிக்கக்கூடாது என்று விளக்கம் தரவும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயங்களை போட்டிருக்காங்க. இது ஒரு ஜனநாயக நாட்டில் பிஜேபி ஆட்சியில் கூட ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு கேட்கப்படாத ஒரு விஷயம். ரெண்டாவது, நம்ம அனுமதி கேட்ட இடம் யாரும் கூட்டம் நடத்தாத முதல்ல நாம தான் நடத்தக்கூடிய இடம் அல்ல. அது மீட்டிங் ஸ்பாட் என்று அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்டு இருக்கிற ஒரு இடம். அதில் பலரும் இணைஞ்சிருக்கிறாங்க. பல சமரப்பட்டவர்களும் மாற்றுக்கருத்துடையவங்க, முரண்பட்டவர்கள். இவன் இன்னைக்கு நடத்தான் நாளைக்கு அவன் நடத்தான் 2 பேரும் எதிரியாக இருப்பான். ஒருத்தர் தாக்கி பேசியிருக்கிறார்கள். எல்லா விதமான கூட்டங்களும் அங்கே நடத்தப்படுகிறது. மீட்டிங் ஸ்பாட்டுக்கு அர்த்தமே அதுதான். அதில் போக்குவரத்து நீ சொல்ல புலமை இருக்க தான் செய்யும். இதன்படி தான் நீ அனுமதி கொடுப்பாயானால் அப்போ அனைவருக்கும் அதை கடைப்பிடிச்சா நமக்கு சங்கடம் கிடையாது. அழகாக கடைப்பிடிக்கிறாங்க. ஊருக்கு வெளியே எல்லாருமே ஊருக்கு வெளியே நடத்திக்கிறீங்க. ஊருக்குள்ளே யாரும் அப்படி சட்டம் போடணும். நீங்கள் செய்கிறபடி கூட்டம் நடத்துவதாக இருந்தால் கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே யாரும் நடத்தக்கூடாது. ஊருக்கு வெளியே வயல் வரப்பட போய் என்ன செய்ய கூட்டத்தை போட்டு நடத்திக்கிறங்க. அப்போ ஆம்புலன்ஸ் பிரச்சனையும் வராது, பார்க்கிங் பிரச்சனையும் வராது, நீ செய்யக்கூடிய எந்த ஒரு பஞ்சாயத்தும் வராதுன்னு அங்கே தான் அப்படி சொல்லி பொதுவாக சட்டம் போடு. அது என்ன நான் வருகிற கூட்டத்துக்கு மாத்திரம் இந்த விஷயம் என்ன அப்படின்னா அப்போ தான் விசாரிக்கும் போது இங்கே ஒரு கடும் கட்ட பஞ்சாயத்து நடக்கிறது, அந்த குழுவோடு அதிகாரிகள் தொடர்பு இருக்கிறது, அவர்களுடைய அழுத்தம் காரணமாகத்தான் இது மறுக்கப்படுகிறது என்ற தகவலை ஓரலாக சில சகோதரர் சொல்லியிருக்கிறாங்க. அதை ஆதாரத்தோடு திரட்ட சொல்லி இதை மேலதிகாரிகளுக்கு அரசாங்கத்தை நம்ம என்ன செய்வோம், கோவை காவல்துறை ஏன் நடந்து கொண்டது இல்லை, இதை இணைத்து இவர்கள் என்ன மாதிரி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை காட்டி மேல் நடவடிக்கைக்குரிய வேலையை நம்ம செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுக்கு எதிராக நம்ம அப்படி செய்யும் போது ஒரு 10 மாலையிட்டு அதெல்லாம் அந்த அணுகுணங்கிட்ட கிடையாது. முன்னாடை போட்டி விட்டு வாழ்த்து தெரிவிக்கிறோம்னா என்ன செய்யணும், ஈஸி அடுத்த நாள் படிச்சு கொடுத்துருவாங்க. நம்ம அந்த வகையில் அணுகலை. ஏன்னா தேர்தல் அரசியல் நம்ம இல்லாத காரணத்தினால எந்த ஒரு ஆட்சியாளர்கள்ட்ட அதிகாரி மந்திரிகள் அமைச்சர்களை இந்த விஷயமாக பார்ப்பது எது விஷயமாகவும் பார்ப்பது கிடையாதுன்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறதுனால நாங்கள் அந்த முயற்சி நாங்கள் செய்யலை. ஆனால் இது நாங்கள் இந்த விஷயத்தை கவனமாக என்ன செய்வோம் கொண்டு போவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்புக்கு செல்லலாம். வகுப்புடைய விஷயத்துக்கு வாங்க. இதை கட்டிங் பண்ணி எல்லா பக்கமும் என்ன செய்யணும், நிகழ்வு பரப்பணும். நாங்கள் என்ன செய்வோம், சர்வதேசத்துக்கு கொண்டு போவோம். இந்த நான் பேசியது அப்படி ஆங்கிலத்திலையும் இந்திலையும் மொழிபெயர்த்து எல்லா பகுதிக்கும் இந்த செய்தி இப்படியும் தமிழகத்தில் காவல்துறை இருப்பார்களா, இப்படிப்பட்டவர்கள் காவல்துறையில் பணியாற்ற தகுதி உள்ளவங்களா, ஒரு மூளை உள்ள ஐபிஎஸ்சில் பரீட்சைலாம் கடுமையான பரீட்சைன்னு சொல்கிறாங்களே, அவங்க படித்த பரீட்சையில் இந்த மாதிரிலாம் இருக்குதா, அதெல்லாம் மனதில் தெரியணுமா இல்லையா, அல்லது ஐபிஎஸ் படிக்காமல் பாஸ் ஆகிட்டு வந்துட்டாங்களா என்னன்னு தெரியல, எல்லா வெளியுறவு கொண்டு வரணுமா இல்லையா, அதுக்காக தான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். இது அவங்களும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, நம்மளும் என்ன செய்வோம் ஒரு இடத்துக்கு கொண்டு போவோம், இது உலகத்தெல்லாம் கொண்டு போவோம் என்று தெரிவித்துக் கொண்டு விஷயத்துக்கு வந்துடும்.